ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாக்கீம் கம்பீரா வர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திபீர்கஜேந்திரை மணிகண்டகஜிதை ஸ்நாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 29ஆம் நாள் 13/3/2026 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும், இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களை வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமை. நாம் ஆசாரசீலராக அதிகாலையில் எழுந்து காலை கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து இறை நாமாக்களை பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்து கொள்ளலாம். சுப்பிரபாதத்தை பாராயணம் செய்யலாம், அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம், கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். அது நமக்கு முடியலையா சிவபுராணத்தை பாராயணம் செய்யலாம். அது கூட நமக்கு முடியலையா பஞ்சாட்சரத்தை ஜெபம் செய்யலாம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று 108 தரம் சொன்னாலே எல்லா துன்பங்களும் விலகிவிடும். இந்த ஆலயங்களிலே இந்த சாயங்கால வேளையிலே சுக்கிரவார உற்சவம் என்று நடைபெறும். இந்த வெள்ளிக்கிழமை திருவிழா, வெள்ளிக்கிழமை உற்சவம். அவர் அந்த உற்சவத்துக்கு செல்லுகின்ற பொழுது நாம் மலர்கள் பூஜைக்கு தேவையான பொருட்களை எடுத்து செல்லலாம். அர்ச்சனைக்குரிய பொருட்களை கொண்டு செல்லக்கூடியவர்கள் கொண்டு செல்லலாம். விளக்குக்கு வர்றதுக்கு எண்ணெய் கற்பூரம் எது எல்லாம் நமக்கு முடிகிறதோ அவற்றையெல்லாம் நாம் கொண்டு சென்று அங்கே ஆலயங்களிலே ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு அந்த பிரார்த்தனைகள் வழிபாடுகள் நடைபெறுவது. அங்கே கூட்டு பஜனைகள், இந்த கூட்டு பிரார்த்தனைகள் சகல அடியார்களும் சேர்ந்து தேவார் திருமுறைகளை பாராயணம் செய்வது, சிவபுராணத்தை பாராயணம் செய்வது, இவை எல்லாமே இந்த வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடிய அந்த சில நிமிடங்கள் நாம் எங்களுடைய மனதிலே இறை சிந்தனையிலே இருந்து இந்த இறை பிரார்த்தனை செய்வோமானால் இறைவனுடைய பூர்ணமான அருளெல்லாம் நமக்கு கிடைக்கும். அங்கே அந்த சுக்கிரவார உற்சவத்திலே சுவாமிக்கு தீவட்டி பிடிப்பது, குடை பிடிப்பது, சுவாமியை தோளிலே காவுவது, சங்கநாதத்தை ஒலிக்க செய்வது, செகண்டி என்கிற சேமக்கலம் வாசிப்பது, இவையெல்லாம் நம்மாலே முடிகிறதோ அவ்வாறு இவையெல்லாம் செய்து அங்கே பிரார்த்தனைகள் செய்யப்படுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதான். இப்போ பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை என்றாலே வீடுகளிலெல்லாம் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும் என்று காலை மாலையிலே சாம்பிராணி தூபங்கள் எல்லாம் போட்டு தெய்வீகமான நறுமணத்தோடு அங்கே இசை பாமாலைகள், அது நமக்கு நேரடியாக பாட முடியலையா ஒளிப்பதிவு நாடாக்கள் மூலம்
அபிராமி அந்தாதி பாடலை போடலாம், கந்தசஷ்டி கவசத்தை போட்டுக்கொள்ளலாம், லக்ஷ்மி அஷ்டகத்தை போட்டுக்கொள்ளலாம். இல்லை நம்மளால் பாட முடியுதா படித்து கொள்ளலாம். நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்ற அந்த அஷ்டகம் பற்றி பாராயணம் செய்ய லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ நாளைய தினம் இந்த மாசி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் மலர்கின்றது. எனவே நாமும் அந்த பங்குனி மாதத்தை இன்முகத்தோடு வரவேற்கின்ற வகையிலே ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் மலர்கின்றது. அன்று மகாவிஷ்ணுவுக்குரியதாகிய திருவோண நட்சத்திர கூடியது. மகாவிஷ்ணுவுக்குரிய அன்றைய தினம் ஏகாதசி விரதத்தோடு கூடிய நாள். நாமும் இந்த பங்குனி மாதத்தை இன்முகத்தோடு வரவேற்று இறையருளை பெறுவதோடு இவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம்.